ரொம்ப ரீசென்ட்டா பிக் பாஸோட கொண்டாட்டம் ஷோ நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஷோல வந்துட்டு நெறைய பேர் நெறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் நெறைய பேர் வந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நம்மளுக்கு லேட்டஸ்ட்டா கிடைச்ச அப்டேட் படி என்ன அப்டின்னா, மணி அண்ட் ரவீனா இவங்க 2 பேரும் வந்து ஸ்டேஜ்ல எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. அண்ட் அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தும் இந்த ஷோல வந்து எந்த பெர்ஃபார்மன்ஸும் குடுக்கல அப்டின்ற மாரி அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை கேள்விப்பட்ட மவீனா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போ நெறைய கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நெறைய பேர் கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணல? நீங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அண்ட் உங்களோட ரீல்ஸ்க்காக தான் நாங்கலாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்க 2 பேரும் ஏன் வந்து ஒண்ணா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணல? எப்போ ஒண்ணா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? அப்படின்ற மாதிரியான கேள்விகளை வந்துட்டு மவீனா ஃபேன்ஸ் வந்து இப்ப எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா ரவீனா அவர்கள் வந்துட்டு நிக்சன் கூட சேர்ந்து ஒரு ரீல்ஸ் ஒன்னு பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்ப ரீசெண்டா நிக்சன் அவர்கள் வந்துட்டு அவரோட ஆல்பம் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதனை தொடர்ந்து இப்போ நிக்சன் அண்ட் ரவீனா அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஆடியோக்கு பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியான ஒரு ரீல் வந்து இப்போ அவங்க போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ரீலை பார்த்த எல்லாருமே வந்துட்டு இந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இவங்க 2 பேரோட காம்பினேஷன் சூப்பரா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும், மணி அண்ட் ரவீனா ஏன் ஒன்னா சேர்ந்து ரீல்ஸ் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து மணி அவர்களோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு இருக்கும்போது மணி அவர்கள் இப்போ அதுக்கு ரியாக்ட் பண்ணி இருந்திருக்காரு. மணி அவர்கள் வந்து இப்போ பாண்டிச்சேரியில இருந்துட்டு இருக்காரு. ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மணி அவர்கள் அவரோட காலை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்திருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபாஸ்ட் ரெக்கவரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வரும்போதே மணி அவர்களுக்கு காலில் ஒரு சின்ன இன்ஜுரி இருந்துச்சு. அந்த காரணத்தினால மணி அவர்களால டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பெருசா பண்ண முடியல. அண்ட் நான் சீக்கிரமா ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நிறைய டான்ஸ் ரீல்ஸ்லாம் நீங்க என்னோட பேஜ்ல பாப்பீங்க அப்படின்ற மாதிரி மணி அவர்கள் சொல்லியிருந்தாரு. பட் அவரோட கால் இன்னும் ரெக்கவரி ஆகாத காரணத்தினால அவர் இந்த கொண்டாட்டம் ஷோல எந்த விதமான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ நம்மலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மணி ரவீனா இவங்க 2 பேரும் சேர்ந்து கூடிய சீக்கிரம் ஒரு ரீல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து அது மிகப்பெரிய ட்ரீட்டா அமையும் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.